ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், LBW வெப் சீரிஸோட எபிசோட் 67 and 68 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீனில் ரங்கன் துளசிக்கு கால் பண்ணிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுவார். துளசி மிஸ்ட் கால் பார்த்துட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பேசவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ரங்கன் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஓகே குட் நைட்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. வேற எதுவும் பேச மாட்டாங்க. அடுத்த சீனில் பத்மா அகாடமி விட்டு போனதுனால எல்லாரும் ஃபீல் பண்ணி பிளேயர்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு மாத்தேன் அங்கேருந்து ரொம்ப டென்ஷனாக கத்திட்டே வரான். இந்த பத்மா செஞ்ச வேலையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட சொல்லுவான். நம்ம அகாடமிலேருந்து போய் ஆங்கர் அகாடமியில் சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். இவன் வந்து ட்ராமா பண்ணிட்டு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. தியோ மட்டும் வந்து பத்மாக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை நம்ம மேலே உள்ள கோவத்தில் தான் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆங்கர் அகாடமியில் ஃபுல்லாக வந்து கிரீஷ் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ராஜ்சேகர் வந்து பேசிட்டு இருப்பாரு. பத்மா வந்து எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்சேகர்ட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கிரீஷ் கேஷுவலாக வந்து பத்மா கிட்ட பேசுவான். உங்க அகாடமியில் மாத்தேன் எப்படி ஒரு பிளேயராக எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு நல்ல பிளேயர், நல்ல கேப்டன், ஆனால் அவன் ஃபேமிலி தான் கொஞ்சம் சரியில்லை, அவங்க அம்மா வந்து ஆல்கஹாலிக், அதனால இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்லாம் சொல்லும்போது இவனும் ஃபீல் பண்ற மாதிரி பேசுவான். ஆனால் வந்து இவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அடுத்த சீன்ல மேம் வந்து ரங்கன் கிட்ட சொல்றாங்க, துரை வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாரு, ஸோ நீ அகாடமிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இவன் போயிட்டு திங்ஸ் வாங்கிறதுக்காக போறான். அங்கே பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தரணி இருப்பான்ல, அவன் ரங்கன் இந்த அகாடமியில் படிச்ச போய் இருந்த ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து அங்கே ஓனராக இருப்பான். அவனை பார்த்தது இவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். கடைசியாக நடந்ததுக்கு சாரிலாம் கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போனாங்க. தரணி வந்து அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவனை தான் மேபி பாய்ஸ் டீம் கோச் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு கால் பண்ணி என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு ரங்கன். துளசியும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தா ஃபோனை பச்சிட்டே இருப்பாங்க. சிரிச்சிட்டே இந்த திரும்பி பார்த்தா அவனோட ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருப்பாரு. அவன் வந்து துளசி கிட்ட நல்லா பேசுற மாதிரியே அவர் வந்து மிரட்டிட்டு போவாரு. இது மாதிரி நமக்கு இன்னும் டிவோர்ஸ் பேப்பர் கூட வரல, கோர்ட் யார் கூட இருக்கணும்னு சொல்லுது, அவங்க கூட தான் இருந்தாகணும்ல அப்படிலாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. துளசி எப்படி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த சீன்ல இப்போ எல்லாரும் டேட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரிஷியும் வருஷமும் ஆல்ரெடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மாத்தேன்னு சொல்லுவான், டே இன்னும் டேட் ஸ்டார்ட் கூட ஆகல அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குலாம் நல்லா எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா மணி அங்கே தூக்க கலக்கத்தோட வருவான். என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு ரிஷி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே தங்கமும் தியோவும் தூரத்தில் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா தங்கமும் பார்த்து அப்படி ஸ்டாண்ட் நிற்பான். அப்புறம் கிட்ட போயிட்டு பேச போகும்போது தங்கம் சொல்லுவா, இந்த ஸ்கூல்ல வந்து நீ ஒரு தடவை சொல்லியிருக்க உனக்கு ஷர்ட் தான் பிடிக்கணும், அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தியோ மாத்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இப்போ எல்லாரும் டேட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க. தியோ வருஷா கிட்ட கேட்பாங்க, ரிஷி ஏன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்கும்போது ரிஷி வந்து ரொம்ப காம், ரொம்ப ஹம்பிள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாமிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து தங்கம் கிட்ட கேட்பான், மணி ஏன் அவனை லவ் பண்ணான்னு தெரியுமா, இந்த அகாடமி ஃபுல்லாவே தெரியும், உங்ககிட்ட என்ன அவன் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஏன் சொல்லு மணி தங்கம் கேட்டதுக்கு அப்புறம் மணி சொல்லுவான், எனக்கு உங்ககிட்ட தான் வந்து எப்பயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் லைஃப்ல வந்து ஒன்னால மட்டும் தான் சிரிச்சேன், அது மாதிரிலாம் நிறைய ரீசன் சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நான் தனியா இருக்கும்போது நீ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தங்கம்க்கு நல்லா இருக்கும் அப்படியே கேட்கறதுக்கு. இப்போ எல்லாரும் தங்கம் கிட்ட கேட்பாங்க. அப்ப அவ சொல்லுவா, இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம்ல, அப்பதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு, அப்பதான் அவன் லவ் பண்றேன்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இப்போ வந்து பீச்சுக்கு போறாங்க. பார்த்தா ரிஷி வந்து அங்கே வருஷா கிட்ட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கே தியோ வருவாங்க. இந்த மாதிரி பேச தெரிஞ்சா மணி வந்து எப்பயோ தங்கமா கரெக்ட் பண்ணிருப்பான், உன்ன மாதிரி அவனுக்கு பேச தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து மாத்தேன் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பிக் பாஸ்ல வந்து ஜெஃப்ரின்ட்டு வருவார்ல, அவர் தான் வந்து இப்போ மாத்தேன் ஃப்ரெண்டா வரான். ஒரு ரேப்பர், ஃபிஷர்மேன் அப்படிலாம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரிஷியும் வருஷாவும் ஒரு வாக் போவாங்க. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே போவாங்க. அப்படியே வாக் போயிட்டு வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி டான்ஸ் பண்ணும்போது தியோ மாத்தியனை கூப்பிடுவாங்க. அடுத்து மணியும் தங்கமும் ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மாத்தியனோட ஃப்ரெண்ட் ஜெஃப்ரி வந்துருவான். வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன டான்ஸ், வாங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்தாட்டம் போடுவான். மாத்தியனும் ஜாயின் பண்ணிப்பான். பார்த்தா எல்லாரும் சேர்ந்து செம்மையா ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடி முடிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபிஷ், கல்லு எல்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. தங்கம் வேணாம்னு சொல்லிடுவாங்க. தியோ பார்த்தா செம்மையா குடிச்சிட்டு செம்மையா ஆடிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டிங் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா மாத்தையன் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். தியோ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. மணி என்னடா இது அப்படின்ட்டு அந்த பக்கம் போவோம். பார்த்தா அங்கிட்ட ரிஷியும் வருஷம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு போய் உட்காந்து இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தியோ வந்து மணி கிட்ட சொல்லுவாங்க, நீ இன்னும் ஒன் சைட் லவர் மாதிரியே அவளை பார்த்துட்டு இருக்கடா, ஏன்னா அப்படியே உட்காந்து தனியாக உட்காந்து அவளை பார்த்துட்டே இருப்பான், நீ என்னடா ஒன் சைட் லவர் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீங்க இப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜெஃப்ரி வந்து நான் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். பார்த்தா எல்லாரும் பத்தியும் பாட்டு பாடிட்டு இருப்பான். அடுத்து பாடும்போது பார்த்தா தியோவும் மணியும் பேர் அப்படின்னு நினைச்சிட்டு சீனியரும் ஜூனியரும் லவ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, ரிஷி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இவங்க ரெண்டு பேர் தான் பேர் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா தங்கம் அப்படியே பார்த்துட்டு போய் மணி பக்கத்தில் உட்கார்றா. இப்போ பார்த்தா ஜெஃப்ரி கண்டினியூ பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வச்சு பாட்டு பாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை பத்தி ஒரு பாட்டு பாடுவான். இப்படி எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். இந்த ட்ரிபிள் டேட் போன கப்பல்ல உங்களோட ஃபேவரட் கப்பல் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.